தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நிலவும் மக்கள் பிரச்சினைகளை அலசுவதற்காக களமிறங்கியுள்ளது புதிய தலைமுறை. அதன்படி இன்று முதற்கட்டமாக வேலூர் மாவட்டத்தில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளை ஆய்வு செய்வதற்காக புதிய தலைமுறையின் கள ஆய்வுக்குழு ஒன்று அங்கு சென்றுள்ளது. அந்த மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் என்ன, அதனை தீர்ப்பதற்கு வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்து வேலூரில் உள்ள நமது செய்தியாளர் தியாக செம்மல் மற்றும் துரைபாண்டியனிடம் கேட்கலாம். செம்மல், இப்ப வேலூர்ல இருக்கிற முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? மலர், வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அடிப்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த மாவட்டம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களை ஒப்பிடும்போது பரப்பளவில் சற்று பெரிய மாவட்டமாக இருக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, மாவட்டத்தினுடைய ஒரு எல்லையிலிருந்து குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலிருந்து, மாவட்டத்தினுடைய கடைக்கோடி எல்லையில் ஒரு கிராமத்திலிருந்து மாவட்ட தலைநகரத்துக்கு வரக்கூடிய அந்த சராசரி தூரம் என்பது எந்த திசையில் எடுத்து பார்த்தாலும் சராசரியாக 140 150 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அப்ப ஒரு சராசரி அடிப்படை தேவையான ஒரு சாதி சான்றிதழுக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ இல்ல ஒரு பட்டாமறுதல் போன்ற விஷயங்களுக்கோ ஒரு நபர் ஒரு நாள் முழுவதும் செலவு செய்து கிட்டத்தட்ட 200 ரூபாய் வரை போக்குவரத்துக்காக செலவு செய்து ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய அந்த அலுவல் பணிகளை மாற்றி அமைத்து விட்டு அந்த மாவட்ட தலைநகரத்துக்கு சென்று, அதாவது வேலூருக்கு சென்று பல்வேறு விஷயங்களை, அலுவல் சார்ந்த விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது, நலத்திட்டம் சார்ந்த விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொதுமக்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் போன்றவர் கூட, அரசு அதிகாரிகள் போன்றவர் கூட ஒரு கோப்பு கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா கூட சராசரியாக 150 கிலோமீட்டர் பயணம் செய்து இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதனால பல கட்டங்களில் அரசு பணிகள் மற்றும் அரசு சார்ந்த பணிகள் தாமதம் அடைவதாக சொல்லப்படுது. இதனால வேலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து அந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ரொம்ப நாட்களாவே வலுவா சொல்லப்பட்டு வருது. இது பற்றி நிறைய விஷயங்களை வேலூர் மாவட்ட செய்தியாளர் துரைபாண்டியன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். துரைபாண்டியன், இப்ப வேலூர் மாவட்டத்தை ரெண்டா பிரிக்கணும் அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது, எந்த நகரை தலைநகராக கொண்டு வேலூர் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுப்பப்படுது? செம்மல், நீங்க சொல்வது உண்மைதான். வேலூர் மாவட்டம் இரண்டாக பிரிக்க வேண்டியது கட்டாய சூழ்நிலை இருக்க வேண்டிய சூழ்நிலை குறிப்பிடுது. இப்ப தலைநகரமா பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் தலைநகரமா வச்சுதான் பிரிக்கணும். ஏன்னா இங்கதான் இந்த 40 லட்சம் மக்கள் தொகை 40 லட்சம் மக்கள் தொகைகளை சரிபாதி திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி இங்கதான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. அதெல்லாமே இங்க தொழில் நகரம், தொழிற்சாலைகள் அதிக அளவில் இருக்குது. அதனால திருப்பத்தூர் தலைநகரம் பிரிச்சது மக்களுக்கு அந்த மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை மிக குறைவாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் அதிக அளவில் இருக்கும்போது இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு வேலூர் போய் தான் வேலூர் சென்று ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆவண காப்பகம், ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாத்தையும் அங்க சென்று தான் நடைமுறைப்படுத்த சாத்தியப்பட வேண்டிய உள்ளது. இப்ப திருப்பத்தூர் தலைநகரமாக கொண்டு வந்தால் அந்த 150 கிலோமீட்டர் இங்க இருக்கிற மக்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கும். இப்ப துரைபாண்டியன் சொன்னது போல பனிமலர், இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேலூர் மாவட்டம் கிட்டத்தட்ட நம்ம சென்னையை தாண்டி வரும்போது பார்த்தா ஒரு ஸ்கேல், ஒரு நேர் கோடு போட்டோம்னா இந்த மாவட்டம் நேராக செல்கிறது. எந்த வகையான வளைவு சுழிவு இல்லாம முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 80% இந்த மாவட்டத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. இதனால இந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிராம பகுதிகள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளையும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் என்பது பெரிய அளவுக்கு பழுதடைந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய NH அமைக்கூடிய சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தப்படுவதாகவும், இணைப்பு சாலைகள் சொல்லப்படக்கூடிய கிராமங்களை நகரங்களோடு இணைக்கூடிய சாலைகளில் பெருமளவு கவனம் செலுத்தப்படவில்லை. இதனால கிராம பேருந்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய நகரத்திலிருந்து வேலூர் செல்வதற்கான பேருந்துகள் என்பது NH வழியாகவே செல்கிறது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் வழியாக செல்வதற்கு போதிய பேருந்துகள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா திருப்பத்தூரை ஒட்டிய நிறைய கிராமங்கள் இருக்கு. திருப்பத்தூர் இப்ப நகராட்சி அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்குது. இந்த நகராட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த நகர்ல இருந்து இங்கிருந்து செல்லக்கூடிய பக்கத்து கிராமங்களுக்கு செல்வதற்கு கூட இரவு 8 மணிக்கு மேல போதிய பேருந்துகள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டம் என்பது நிர்வாக ரீதியிலும் மக்கள் நலன் சார்ந்த அடிப்படை பிரச்சனையிலும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கடந்த 20 வருஷங்களாகவே இருக்கு. தொடர்ச்சியான போராட்டங்களும் இங்கே நடைபெற்று வருகிறது. துரைபாண்டியன், இப்ப நம்ம கிராமங்களை பத்தி பேசணும். சராசரி எத்தனை கிராமங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கு? மாவட்ட தலைநகரத்தை கிராமத்து மக்கள் சென்று சேர்வதற்கான தடைக்கற்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இலச்சமல், எங்க வருவாய் கிராமங்கள் 843 வருவாய் கிராமங்கள் அதிக அளவில் இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா இப்ப திருப்பத்தூரை எடுத்துக்காங்க. இங்க பக்கத்துல குடிசலாம்பட்டி, நாற்றம்பள்ளி, இங்க அணைக்கட்டு, இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த கிராமங்களே ரொம்ப தொலைவில் இருக்குது. அவைகளுக்கு மாவட்ட நிர்வாக தொடர்பு கொள்ள வேண்டியது பெரிய விஷயமா இருக்குது. கிராமங்கள் அதிக அளவில் இந்த இடத்துல இருக்கிறதுனால 843 வருவாய் கிராமங்கள் இருக்கிறதுனால இவங்க அந்த விஓ அவங்க அதிகாரிகளை அவங்களால இது கண்ட்ரோல் சரியான முறையில் கொண்டு வர முடியல. ஏன்னா கிராமங்கள் அதிகமாக இருக்குது. இதை இரண்டா பிரிச்சா கிராமங்கள் பாதியாகும் போது இந்த அரசு அதிகாரிகளுக்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக, மிகவும் பயன்பெற வகையில் இருக்கும்.
இப்ப சமீபத்தில் கூட தமிழக அரசு இந்த திருப்பத்தூர் நகராட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய 2 புதிய கோட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக நிர்வாக ரீதியாக இந்த மாவட்டத்தை சீரமைப்பதற்கு, நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான விஷயங்களை செய்வதற்கு தமிழக அரசு சார்பில் முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் போதிய அளவு போக்குவரத்து வசதிகளோ, போதிய அளவு இன்னும் சொல்ல போனா இந்த பேருந்து வசதிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ரயில் போக்குவரத்து தான். ரயில் போக்குவரத்து என்பது 2 இடங்களில் தான் இணைப்பு ரயில்களா இருக்கு. ஒன்னு வந்து ஜோலார்பேட்டை, இன்னொன்று வந்து காட்பாடி. வேலூர் மக்கள் காட்பாடி வரை சென்றுதான் முக்கியமான ரயில் நிலையங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. திருப்பத்தூர் மக்கள் ஜோலார்பேட்டைக்கு சென்றுதான் முக்கியமான ரயில் நிலையங்களை சென்றடைய வேண்டியிருக்கிறது. அப்ப தமிழகத்தினுடைய பிற நகரங்களுக்கு இணைப்பதற்கு கூட இங்கிருந்து சராசரியா கிருஷ்ணகிரிக்கோ அல்லது ஜோலார்பேட்டைக்கோ அல்லது வேலூருக்கோ சென்றுதான் தமிழகத்தோட பிற நகரங்களோட இணைவதற்கு கூட இந்த மக்களுக்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு. இருந்தும் தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான நெடுஞ்சாலை பகுதி இந்த வேலூர் மாவட்டம் மட்டுமே ஆக்கிரமித்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மாவட்ட மக்கள் தமிழகத்தினுடைய பிற நகரங்களில் இணைவதற்கு பெரிய அளவுக்கு போக்குவரத்து சிரமங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. பணிமலர், தொடர்ச்சியாக நம்மளுடைய அடுத்தடுத்த செய்தி தொகுப்புல வேலூர் மாவட்டத்தை முற்றிலுமாக அலசி அங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய கள ஆர்வலர்கள் மற்றும் கள ஊழியர்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்க இருக்கோம். பணிமலர், செம்மல், உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு